இன்னைக்கு நம்ம ஃபன் டைம்ல கவி பேரரசு வைரமுத்து அவரை லைவா அவர் பேசுறத கேட்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அவரு ஒரு 1/2 hour ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. அதில் மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் என்னோட லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் இதை பாருங்கள். இவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் யாருக்கெல்லாம் ரிலேட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு மனிதனும் 4 வகையான பந்துகளோடு பயணப்படுகிறான். இதான் ஒரு கையில் நீ பார்க்கிற தொழில் என்ற பந்து, இன்னொரு கையில் குடும்பம் என்ற பந்து, இந்த கக்கத்தில் உடல் நலம் என்கிற பந்து, இன்னொரு கக்கத்தில் நட்பு என்ற பந்து. தொழில், குடும்பம், உடல் நலம், நட்பு, 4 பந்து. இந்த 4 பந்துகளும் கீழே விழுந்து விடாமல் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் வாழ்வின் லட்சியம், உனக்கு விதிக்கப்பட்ட விதி. ஆனால் இதில் சிக்கல் என்னவென்றால், இந்த 4 பந்துகளில் ஒரு பந்துதான் ரப்பர் பந்து, மற்ற 3 பந்துகளும் கண்ணாடி பந்துகள். தொழில் என்ற இந்த பந்து இருக்கிறதே, இதுதான் ரப்பர் பந்து. கீழே போட்டா கூட திருப்பி வரும், இல்ல வேறொரு பந்து வாங்கி கொள்ளலாம், உடையாது. இந்த தொழில் என்கிற பந்து. குடும்பம் என்கிற பந்து இருக்கிறதே, கண்ணாடி பந்து. விழுந்தால் நொறுங்கினால் நொறுங்கியதுதான். உடல் நலம் என்கிற பந்து விழுந்தால் நொறுங்கினால் நொறுங்கியதுதான். நட்பு என்கிற பந்து கண்ணாடி பந்து, விழுந்தால் உடைந்தால் சிதறினால் சிதற வேண்டியதுதான். ஆனால் மனிதா, கீழே விழுந்தாலும் உடைந்து போகாத இந்த தொழில் என்கிற ரப்பர் பந்துக்கு நீ கொடுக்கிற முக்கியத்துவத்தை கீழே விழுந்தால் உடைந்து போகிற மற்ற 3 பந்துகளுக்கு நீ கொடுக்கிறாயா என்பதுதான் கேள்வி. எனவே தொழில் என்ற பந்து முக்கியம்தான். குடும்பம் என்ற பந்தையும், உடல்நலம் என்ற கண்ணாடி பந்தையும், நட்பு என்ற கண்ணாடி பந்தையும் வாழ்வின் கடைசி மூச்சு வரை உடையாமல் கொண்டு போவனே வெற்றிகரமான மனிதன். அந்த வெற்றிகரமான மனிதனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.